வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டான்செட் 2020க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் தான். Before that, those who didn't subscribe our Exams Daily YouTube channel, click the subscribe button and also do not forget to click the bell button to get updates from our channel. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டான்செட். இந்த டான்செட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2020. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ, எம்சிஏ அண்ட் எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் டிகிரி இதுக்குரிய எக்ஸாம்ஸ் தான். ஸோ அதாவது பிஜி அட்மிஷனுக்குரிய எக்ஸாம்ஸ். அந்த பிஜி கோர்சஸ் தான் வந்து இந்த எம்பிஏ, எம்சிஏ. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜனவரி 7ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு 10 மணிக்கு இதோட அப்ளை ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 31ஆம் தேதி வரையும் நீங்கள் டான்செட் எக்ஸாமுக்கு எழுத வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 20ஆம் தேதியும், அப்புறம் வந்து உங்களோட மார்க் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 23ஆம் தேதியும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக், எம்ஆர் இதுக்குரிய எக்ஸாம் டேட் அண்ட் டைமிங்கும் இந்த அஃபிஷியலே வெளியிட்டிருக்காங்க. ஸோ எம்சிஏ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 29ஆம் தேதி 2020, அதாவது 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு வரை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிஏ எக்ஸாம் வந்து அதே பிப்ரவரி 29ஆம் தேதி 2:30 மணிலேருந்து 4:30 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு, அதாவது மார்ச் 1ஆம் தேதி 10 மணிலேருந்து 12 மணி வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் டான்செட் கீன்னு ஒரு இது வரும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி, அதாவது லாகின் பண்ணி உள்ளே போகலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா லாகின் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ ஜெண்டரில் போயிட்டு நீங்கள் ஃபீமேல், அப்புறம் உங்களோட நேஷ்னாலிட்டி, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், அப்புறம் உங்களோட பின்கோட், அப்புறம் நீங்கள் எந்த சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி, ஸோ உங்களோட எஸ்எஸ்எல்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஹெச்எஸ்சியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் வந்துட்டு உங்களோட இயர் ஆஃப் பாசிங், அடுத்து எப்போ எஸ்எஸ்எல்சி முடிச்சிங்க, அப்புறம் எப்போ ஹெச்எஸ்எல்சி முடிச்சிங்க, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன டிகிரி குவாலிஃபை ஆகியிருக்கீங்க, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட், அடுத்து வந்து அதை வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ செலக்டில் போயிட்டு நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதணும் அந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, சென்டர் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் எம்இக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எம்இ, ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்லோட்ஸ், ஸோ உங்களோட இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. ஃபைலை கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பட்டன் கொடுங்க. அப்லோட் கேட்டணும் அப்லோடான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ உங்களோட ஜெண்டரில் கன்ஃபார்ம், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ என்ன நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். கேட்டதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட்டான்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கேட்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து மேக் பேமெண்ட் இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபீஸை பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டான்செட்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. மேக் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா
ஸோ இப்போ வந்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தோம். இப்போ மேக் பேமெண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா சார்ஜும் போயிட்டு உங்களோட பே நவ் கேட்கும். ஸோ உங்களோட கார்ட் நம்பர், நேம் ஆஃப் த கார்ட், சிசிவி நம்பர், அப்புறம் உங்களோட பர்த். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பே நவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பே நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்செட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு டான்செட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் போய் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.